குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் 5 அனாலிசிஸ் இல்லைனா ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் 5 அனாலிசிஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து ஹவு டு யூஸ் த 5 அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே 5 அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 5 அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 இதுலேயே இதுக்கான மீனிங்கும் இருக்குது. அதாவது 5 5 தடவை ஏன் அப்படின்னு நம்ம நாமளே கொஷின் கேட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸ் நம்மளாட்டி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு தான் இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவும். ஸோ அந்த ஃபைனலாக ஒரு ஒய் கண்டுபிடிக்கிறாங்கள அதுதான் பிக் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிக் ஒய் தான் ரூட் காஸ், அந்த ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸ். ஸோ அதே போல் இதனுடைய மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோடனே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட பயத்தை தான் வெளியில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த இடத்துல பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை எஃபெக்டிவாக ஒரு ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி எஃபெக்டிவாக நம்ம ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸ் கண்டுபிடிச்சி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த 5 அனாலிசிஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 அனாலிசிஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரியராக எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அது பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அதை செய்யணும், அதுக்கப்புறமா அதை செக் பண்ணணும், அதை ஆக்டில் கொண்டு வரணும். ஸோ இதான் PDCL சொல்லுவாங்க. இதை ஃபுல் டீப்பாக ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே டீம் ஃபார்ம் பண்ணணும். ஸோ டீமுக்கு ஒரு லீடர், அதில் மெம்பர்ஸும் இருக்கணும். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் முன்னாடியே டெரைவ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கடுத்தது ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். பை தி 5W2H அனாலிசிஸ் மூலயமா ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ பிரைன் ஸ்டார்மிங் பண்ணி நம்ம எல்லா ஃபேக்டர்ஸ் என்னென்ன பாசிபிள் சொல்யூஷன்ஸ்லாம் ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது, அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்கடுத்தது இந்த நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதுல ஸோ நம்ம இப்போ இந்த டிஸ்கஷன் பண்ணுறதுல என்னென்னத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கும் ஒரு பிளான் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம டிவைஸ்னால கஸ்டமர் லைனில் ரிஜெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கிளைமாக ரைஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையில் இது நம்ம லைனில் ஏன் கண்டுபிடிக்க முடியல, அது ஒரு ப்ராப்ளம், அது ஒரு அனாலிசிஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் எதனால் அக்கறை ஆணுச்சு அதையும் நம்ம அனாலிசிஸ்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இது ரெண்டுத்திலையும் நம்ம அனாலிஸ் பண்ணி பிக் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்யூஷன், எஃபெக்டிவ் சொல்யூஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எதனால் ப்ராப்ளமானது அக்கறை ஆணுச்சு அப்படின்றதுக்கான ஒரு மாடல் 5 ஷீட்டு. இது ஏன் ப்ராப்ளத்தை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்றதுக்கான 5 மாடல் ஷீட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் லைன் அப்படின்னு ABC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி கம்ப்ரஸரை ப்ரொடியூஸ் பண்ணி தராங்க. ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் லேஅவுட் இந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க ஃபைனலாக டிஸ்பேச் பண்ணி வால்வோன்ற கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறாங்க பார்ட்டை. ஸோ ஷேர் பண்ணதில் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவங்க கம்ப்ரஸர் லீக் ஆகுது மேனிஃபோல்டோலையே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸ் பண்ணதுக்கப்புறமா கரெக்டிவ் ஆக்ஷன் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் குவாலிட்டி இன்ஜினியர் லைன் ஆடிட் பண்ணி இதுக்கான ரூட் காஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி டீமை ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கூட பிரைன் ஸ்டார்மிங் பண்ணி அதுக்கப்புறமா கெம்பா மூலயமா அதனுடைய ரூட் காஸ்லாம் ரிவ்யூ பண்ணுறாரு. பேட் பார்ட்டியும் விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் நமக்கான ரூட் காஸ் ப்ளஸ் சொல்யூஷன்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராப்ளம் எதனால் அக்கறை ஆணுச்சு அப்படின்றதுக்கான மாடல் இது எக்ஸாம்பிளுக்கான ஷீட்டு.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரஸர் ஏர் லீக்கேஜ் த்ரூ மேனிஃபோல்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ அது எதனால் லீக் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து லாக்கிங் போல்ட் வந்து லூஸாக இருந்துச்சு, அதனால் லீக் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது பேட் பார்ட்டோட அனலைஸ்னால பேட் பார்ட்டில் போயிட்டு செக் பண்ணப்போ லூஸாக இருந்திருக்கு. ஓகே, ஒய் லாக்கிங் போல்ட் இஸ் லூஸ், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒய். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்துட்டு டார்க் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு, அதனால வந்து லூஸ் ஆணுச்சு அப்படின்றது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒய்க்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒய் டார்க் இஸ் லெஸ். ஸோ டார்க் வந்து ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா சப்ளையர், அதாவது ஏபிசின்னு சொன்னேன்ல கம்பெனி, அவங்க கம்பெனியில் டார்க்கிங் சாக்கெட்டை வந்து டைட்டனிங் பண்ணும்பொழுது ஸ்லிப் ஆகுது, அதுதான் வந்துட்டு டார்க் வந்து லெஸ் ஆகிறதுக்கான ரீசன். ஓகே, ஏன் வந்துட்டு அந்த சாக்கெட் வந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்றது வந்து தேர்ட் ஒய். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சாக்கெட்டோட ஹார்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் ஈஸியாக வந்து டைட்டனிங் பண்ணும்பொழுது அது வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிக் ஒய். இதுக்கப்புறம் வந்து நம்மளாட்டி ஒய்யை கொண்டு போக முடியாது. ஏன் வந்து ஹார்னஸ் கம்மியாக இருக்குன்னா ஹார்னஸ் வந்து அந்த மாதிரியான மெட்டீரியல் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ இந்த பிக் ஒய்க்கான ஆன்சர் வந்துட்டு ரூட் காஸ் வந்து ஹார்னஸ் கம்மியான சாக்கெட்டை வந்து பிளேஸ் பண்ணதுனால தான் வந்து ஸ்லிப் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு ரூட் காஸு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஹை ஹார்டனான சாக்கெட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலே வந்துட்டு ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இது ஏன் வந்து நம்ம லைனில் வந்து டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ இதுக்கான 5-way ஷீட் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரஸர் ஏர் லீக்கேஜ் த்ரூ த மேனிஃபோல்ட். ஸோ இது ஏன் வந்துட்டு நம்ம லீக் ஆணுச்சு டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ எண்ட் ஆஃப் லைன் மெஷின் டெஸ்டிங் மெஷினில் பார்த்தோன்னா இன்டர்னலாக ப்ரோக்ராமில் எதுவும் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால தான் வந்து அது அலாரம் காமிக்காமல் இருந்திருக்கு. ஓகே, ஏன் வந்துட்டு அது எண்ட் ஆஃப் லைன் யூஐயில் வந்துட்டு ஏன் வந்து அலாரம் ஷோ பண்ணலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா உள்ளே ஏதோ ஒரு மால்வேர் ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ அதனால் அலாரம் வந்து ஷோ பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து பிக் ஒய். ஸோ மால்வேர் ஃபங்க்ஷன் வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்ட்ஸு யூஎஸ்பி இது மாதிரி எதுவும் கனெக்ட் பண்ணாமல் இருந்தாலே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் அக்கறாமல் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து இதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன். ஓகே, தேங்க்யூ.